டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ். ஒரு பக்கம் காலை போட்டு உட்காரு. டூ many cooks spoil the soup. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 சென்டென்ஸ் டெய்லியுமே நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இவங்க ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம் கம்பெனியாக இருக்காங்க. லைக் மெனி கம்பெனிஸ் மாதிரி தான் இவங்களுமே. நம்மளுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ், டிஜிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களுமே டவுன்லோட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ % டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க மேக்ஸிமம் 15% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நத்திங் கிரேட் எவர் அச்சீவ்ட் வித்தவுட் enthusiasm. ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அவர் சொல்லியிருக்காரு, எந்தூசியாசம், ஆர்வம், கற்றுக்கணும்னா கண்டிப்பாக ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 20 டெய்லி சென்டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லியில் என்னென்ன மாதிரியான சென்டென்ஸ் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தமிழில், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நம்ம அதை கற்றுட்டு டெய்லியுமே அதையும் நம்ம இங்கிலீஷில் சொல்ல பழகுவோம். வாங்க. மூக்கை உறிஞ்சிட்டு இருக்காதே, போய் மூக்கை சீந்திட்டு வா. ஸோ இது கொலோக்கியல் லாங்குவேஜில் நம்ம சொல்கிறது. டோன்ட் கீப் ஸ்னிஃபிங், கோ ப்ளோ யுவர் நோஸ் அண்ட் கம். டோன்ட் கீப் ஸ்னிஃப்லிங், கோ ப்ளோ யுவர் நோஸ் அண்ட் கம். இப்படி சொன்னால் தான் நான் காண்டாயிடுவேன், அதாவது கோபமாயிடுவேன். ஐ வில் கோ வைல்ட் இஃப் யூ சே தட். ஐ வில் கோ வைல்ட் இஃப் யூ சே தட். இப்படி சொன்னால் நான் காண்டு மீன்ஸ் ஆங்க்ரி, நான் கோவப்படுவேன் அப்படிங்கிறத வந்து ஐ வில் கோ வைல்ட் இஃப் யூ சே தட். குழந்தை முகம் குப்புற விழுந்தது, அதாவது பேபி வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை வந்து எப்படி சொல்லணும்னா, த பேபி ஃபெல் ஃப்ளாட் ஆன் இட்ஸ் ஃபேஸ். த பேபி ஃபெல் ஃப்ளாட் ஆன் இட்ஸ் ஃபேஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அவங்கள எப்பவும் பிஸியாக வச்சுக்குங்க. அவங்கள எப்பவும் பிஸியாக வச்சுக்குங்க. ஸோ அதாவது ரொம்ப கீப் தம் ஆல்வேஸ் பிஸி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் தம் ஆல்வேஸ் பிஸி. ஸோ அவங்கள எப்பவுமே பிஸியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து. தப்பு ஒத்துக்கலை, ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். யூ ஆர் கோயிங் டு லூஸ் நத்திங் பை அட்மிட்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். அதான் நம்ம எதாவது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா இதை ஒத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான், யூ ஆர் கோயிங் டு லூஸ் நத்திங் பை அட்மிட்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். ஒரு பக்கம் காலை போட்டு உட்காரு. ஒரு சைடு மட்டும் காலை போட்டு உட்காருங்களா. ஸோ சிட் சைட் சேடல். சிட் சைட் சேடல். ஒரு பக்கம் காலை போட்டு உட்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து சிட் சைட் சேடல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்காரு அப்படிங்கும்போது பாருங்கள், இரு பக்கம் காலை போட்டு உட்காரு அப்படின்னா சிட் ஆஸ்ட்ரைட். சிட் ஆஸ்ட்ரைட், ASTRIDE ஆஸ்ட்ரைட். சிட் ஆஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் நம்ம பைக்கில் ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்காருன்னு சொல்லுவோமா? பாருங்கள், அதுக்கு எப்படி சொல்லுவோம்? பைக்கில் இரு பக்கம் காலை போட்டு உட்காரு அப்படின்னா பீஸ்ட்ரைட் த பைக். பீஸ்ட்ரைட் த பைக். ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்காரு பைக்கில். அப்போது இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். பீஸ்ட்ரைட், BESTRIDE, பீஸ்ட்ரைட் த பைக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு பக்கம் பைக்கில் உட்கார்றதுக்கு, பைக்கில் இரு பக்கம் காலை போட்டு உட்கார்றதுக்கு வந்து சிட் அஸ்ட்ரைட் த பைக். சரிங்களா? சிட் அஸ்ட்ரைட் த பைக். ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்கார்ந்ததுக்கு இப்படி சொல்லிட்டு இருப்போம். சிங்கிளாக உட்கார்ந்ததுக்கும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ கிட்டத்தட்ட அழுவுற நிலைமைக்கு போயிட்டான். அப்போ she was almost close to tears. she is crying சொல்கிறோம்ல. ஸோ அங்கே வந்து tearsனால் கண்ணிலேருந்து தண்ணி வர்றது. ஸோ அதனால் she was almost close to tears. அவள் கிட்டத்தட்ட அழுவுற நிலைமைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லலாம். பாலை ஆறவை. ஸோ மில்க் ரொம்ப ஹாட்டாக இருக்குமல்ல. ஸோ அதுக்கு வந்து எப்படி சொல்கிறோன்னா கூல் த மில்க் டவுன். கூல் த மில்க் டவுன். பாலை ஆறவை அப்படிங்கும்போது கூல் த மில்க் டவுன் அப்படின்னு சொல்லணும்.
சரிங்களா. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, அதை வந்து கூல் த மில்க் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாலை ஆறட்டும், பால் ஆறட்டும் அப்படிங்கிற மாதிரி லெட் த மில்க் கூல் டவுன். ஸோ லெட் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து வெர்பை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட் த மில்க் கூல் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் ஆறட்டும் அப்படிங்கும்போது லெட் த மில்க் கூல் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டீ ஆறும் வரை ஆற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறோம்ல. கீப் டிகைண்டிங் த டீ அன்டில் இட் கூல்ஸ் டவுன். இங்கே டிகைண்டிங் அப்படிங்கிறது வந்து ஆறட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அது அங்கே இருந்து இந்த கண்டெய்னர்லேருந்து அந்த கண்டெய்னருக்கு மாற்றிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. தட்டில் தாளம் போடாதே. ஸோ பிளேட்டில் தாளம் போடுவாங்கள்ல, ஸோ அதுக்கு டோன்ட் ட்ரம்ப் ஆன் த பிளேட். டோன்ட் ட்ரம்ப் ஆன் த பிளேட், அதாவது பிளேட்டில் நம்ம அடிச்சுட்டே இருப்போம், இந்த குழந்தைகள்லாம் போட்டு தாளம் போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ டோன்ட் ட்ரம்ப் ஆன் த பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்கக்கிட்ட. தட்டில் தாளம் போடாத இன்னொரு வார்த்தையும் மூலியமாக சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ட்ரம்ப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த பிளேட். இப்படியுமே கரெக்டு தான். டோன்ட் ட்ரம்ப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த பிளேட், அதாவது ஃபிங்கரை வச்சு பிளேட்டில் அடிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, ஃபிங்கர்னால் விரலை வச்சு அடிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது டோன்ட் ட்ரம்ப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த பிளேட் இதுவுமே சொல்லலாம். மேஜையில் தாளம் போடாதே. கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்கில் வந்து தட்டிகிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். டோன்ட் ட்ரம்ப் ஆன் த டேபிள். டோன்ட் ட்ரம்ப் ஆன் த டேபிள், தாளம் அடிக்காதீங்க அப்படிங்கிற போது டோன்ட் ட்ரம்ப் ஆன் த டேபிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியும் சொல்லலாம், டோன்ட் ட்ரம்ப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த டேபிள். மேஜையில் தாளம் போடாதே அப்படிங்கிறது ரெண்டு முறையாக சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து டோன்ட் ட்ரம்ப் த டேபிள்னு சொல்லலாம், இன்னும் வந்து டோன்ட் ட்ரம்ப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த டேபிள். இங்கே ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது அது அவங்களோட விரல்களை வச்சு அடிக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என் அப்பாகிட்டேருந்து ஒரு காலுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரில. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ கால் ஃப்ரம் மை டேட். இங்கே ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பாப்கார்ன் வெடிக்கிறது. ஸோ இங்கே பாப்கார்ன் இஸ் பாப்பிங். பாப்பிங் அப்படின்னா பிளாஸ்ட், சரிங்களா. பாப்பிங் அப்படிங்கும்போது இங்கே பிளாஸ்ட். த பாப்கார்ன் இஸ் பாப்பிங். நம்ம அந்த பாப்கார்ன் இஸ் பிளாஸ்டிங் அப்படின்னு சொன்னோம்னா அது வேறு மாதிரியாக மீனிங் எடுத்துக்கப்படும், சரிங்களா. இங்கே பாப்கார்ன் இஸ் பாப்பிங். பாப்பிங் மீன்ஸ் எ ஸ்மால் டைப் ஆஃப் அடிக்கிறது. குழந்தை பலூனை வெடிச்சிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் ஆர் பாப்பிங் த பலூன்ஸ். இங்கே சில்ட்ரன் அப்படிங்கும்போது சைல்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன், சரிங்களா. ஸோ ஆர் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாப்பிங் த பலூன்ஸ், இங்கே பாப்பிங் அப்படிங்கிறது வெடிக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம சொல்லலாம், சரிங்களா. அந்த ஆப் ஃபோனுக்கு டவுன்லோடு பண்ணுங்க. இந்த ஆப் ஃபோனுக்கு டவுன்லோடு பண்ணுங்க அப்படிங்கும்போது டவுன்லோட் திஸ் ஆப் டு யுவர் ஃபோன். டவுன்லோட் திஸ் ஆப் டு யுவர் ஃபோன். அப்போ டவுன்லோட் அப்படிங்கும்போது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆப் டு யுவர் ஃபோன். ஸோ சிம்பிளாக இருக்குது. ஒரு வெறும் தாளை கொடுப்பீங்களா. ஸோ குட் யூ, இங்கே வந்து ப்ளீஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக குட் யூ கிவ் மீ அ blank ஷீட் ஆஃப் பேப்பர். ரொம்ப பொலைட்டாக கேட்குற இடத்துல வந்து குட் யூ கிவ் மீ த blank ஷீட் ஆஃப் பேப்பர். ப்ளீஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பலர் சேர்ந்தால் காரியம் கெடும்னு சொல்கிறோம். எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எல்லாம் கெட்டு போயிருமாப்பா, 2-3 பேர் சேர்ந்தா. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப். இது ஒரு ப்ராவர்புங்க. டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப். எல்லாம் ஒன்று சேர்ந்தா பிரச்சனை ஆயிரும். படம் படு மோசமாக இருந்துச்சு. த மூவி வாஸ் அப்சல்யூட்லி ஆஃபுல். பட்டு மோசமாக இருந்ததுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசம் அப்படின்னா ஆஃபுல், பட்டு மோசமாக இருக்கும்போது அப்சல்யூட்லி ஆஃபுல். த மூவி வாஸ் அப்சல்யூட்லி ஆஃபுல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் வழக்கமாக கிட்டத்தட்ட 6 மணிக்கு வீடு திரும்புவேன். ஜென்ரலி ஐ கெட் பேக் ஹோம் அபவுட் 6 o'clock. ஹோம் அட் அபவுட் 6 o'clock. ஜென்ரலாக பொதுவாக நான் வீட்டுக்கு திரும்புறது 6 மணி அப்படிங்கிறது இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணலாம். ஐ ஜென்ரலி கெட் பேக் ஹோம் அட் அபவுட் 6 o'clock. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. லைக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.